எகிப்தில் தங்கியிருந்த காலத்தில் யாக்கோபின் வாழ்நாள் முடிவை நோக்கி சென்றது. அவர் மிகவும் முதிர்ந்தும் பலவீனமுமானவராக இருந்தார். அப்பொழுது யோசேப்பிடம், உன் தந்தை நோயுற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. உடனே யோசேப்பு தன் இரு மகன்களான மனாசேயையும் எப்ராஹிமையும் அழைத்துக் கொண்டு தந்தையை காண வந்தான். யாக்கோபுக்கு யோசேப்பு வந்ததாக அறிவிக்கப்பட்ட போது அவர் தன்னால் முடிந்த அளவு தன்னை தாங்கி படுக்கையில் உட்கார்ந்தார். அவர் யோசேப்பை நோக்கி, சர்வ வல்ல தேவன் கானான் தேசத்தில் எனக்கு தோன்றி என்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தார் என்று நினைவு கூர்ந்தார். பின்னர் யோசேப்பின் இரு மகன்களையும் தன்னுடைய மகன்களாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். ராக்கேலின் மரணத்தை நினைத்து அவர் மனம் நெகிழ்ந்தும் பேசினார். யாக்கோபின் கண்கள் முதுமையால் மங்கியிருந்ததால் அவர் அந்த பிள்ளைகளை தன் அருகே வரச் சொல்லி அவர்களை முத்தமிட்டு அணைத்தார். உன் முகத்தை மீண்டும் காணவே முடியாது என்று நினைத்தேன், ஆனால் தேவனும் சந்ததியையும் காண செய்தார் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். பின்னர் ஆசீர்வதிக்க தயாரான யாக்கோபின் முன் யோசேப்பு தன் மகன்களை நிறுத்தினார். மரபுப்படி மூத்தவனான மனாசே வலப்புறத்திலும் இளையவனான எப்ராஹிம் இடப்புறத்திலும் நிறுத்தப்பட்டார்கள். ஆனால் யாக்கோபு தன் கைகளை குறுக்கே வைத்தார். வலது கையை எப்ராஹிமின் தலையிலும் இடது கையை மனாசேயின் தலையிலும் வைத்து ஆசீர்வதித்தார். யோசேப்பு இதை கண்டு தன் தந்தையின் கையை மாற்ற முயன்றார். அப்பா, இது தவறு. மூத்தவன் மனாசேதான், வலது கையை அவன் மேல் வை என்றான். ஆனால் யாக்கோபு, எனக்கு தெரியும் மகனே, மனாசேயும் பெரிய ஜனமாக மாறுவான். ஆனாலும் எப்ராஹிம் அவனை விட பெரியவனாகி அவன் சந்ததி பல ஜாதிகளாகும் என்று கூறினார். அவர் தேவனை நோக்கி ஜெபித்து, என் தந்தை ஆபிரகாம் மற்றும் ஈசாக்கின் தேவனும் என் வாழ்க்கை முழுவதும் என்னை காத்த தேவனும் எல்லா துன்பத்திலிருந்தும் என்னை மீட்ட தூதர் இப்பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று வேண்டினார். மேலும் இஸ்ரவேலின் மக்கள் ஒருவரை ஒருவர் ஆசீர்வதிக்கும் போது தேவன் உன்னை எப்ராஹிமும் மனாசேயும் போல ஆக்குவாராக என்று சொல்வார்கள் என்றார். இவ்வாறு யாக்கோபு எப்ராஹிமை மனாசேக்கு முன்பாக வைத்தார். இறுதியில், நான் மரிக்கிறேன், ஆனாலும் தேவன் உங்களுடன் இருப்பார், உங்கள் பிதாக்களின் தேசத்திற்கு உங்களை மீண்டும் கொண்டு போவார் என்று நம்பிக்கையுடன் கூறினார். மேலும் சகோதரர்களை விட அதிக பங்கை கொடுத்ததாகவும் தெரிவித்தார். இந்த அதிகாரம் நமக்கு கூறுவது என்னவெனில், மனிதர் நினைப்பதை விட தேவனுடைய திட்டம் உயர்ந்தது என்பதையும், ஆசீர்வாதம் மரபு முறையை மட்டும் சார்ந்ததல்ல, தேவனுடைய விருப்பத்தை சார்ந்தது என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது. யாக்கோபின் இறுதி நாட்களில் கூட அவர் தேவனின் வாக்குத்தத்தத்தையும் விசுவாசத்தையும் உறுதியாக பிடித்திருந்தார்.